வெல்கம் டு ஃபேண்டசி நாவல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 37. நிஷா ஊரை விட்டு போவதற்காக யாரோ ஒரு பையனுடன் ரயில்வே ஸ்டேஷன் சென்றிருக்கிறாள் என நினைத்த நிஷாவின் குடும்பத்தார்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் உடனடியாக அவளை தடுத்து நிறுத்த வேண்டும் என ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி புறப்பட்டனர். அப்பொழுது அவர்களுடன் கூட சித்தார்த்தும் வந்து கொண்டிருந்தான். ஏனென்றால் அவளும் சித்தார்த்தும் தான் தற்பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்படியே இருக்க தன்னையல்லாமல் வேறு யாருடன் நிஷா ஊருக்கு செல்ல நினைக்கிறாள் என சித்தார்த்தன் நினைத்தான். உடனே தான் காதலித்த நிஷாவை பற்றி வரும் செய்திகள் ஒன்று கூட நல்லவிதமாக இல்லை. ஒருவேளை நாம் ஏதாவது தவறு செய்துவிட்டோமோ என மனதிற்குள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே நிஷாவை சந்திக்க ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி புறப்பட்டான் சித்தார்த். ரயில்வே ஸ்டேஷன் சென்ற நிஷாவின் குடும்பத்தார்கள் அங்கு கண்ட காட்சியை பார்த்ததும் அவர்களால் கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை. ஏனென்றால் நிஷாவும் கார்த்திக்கும் ஒன்றாக நின்று கொண்டிருந்தனர். நிஷாவுடன் கார்த்திக் நிற்பதை பார்த்த ஊர் நாட்டாமையான கார்த்திக்கின் தந்தை அதிர்ந்து போனார். ஊரில் உள்ளவர்கள் தனக்கு கொடுக்கும் மரியாதையை கெடுக்கும் விதமாக தன்னுடைய மகன் செய்த காரியத்தை நினைத்து அவர் வேதனையற்றார். தன் தந்தையை பார்த்ததும் கார்த்திக் வேகமாக அவரை நோக்கி நடந்து வந்தான். ஆனால் ஊரில் உள்ளவர்கள் கார்த்திக் தான் நிஷாவை காதலித்து தப்பி செல்ல அழைத்து வந்திருக்கிறான் என நினைத்தனர். அதன் காரணமாக தன் தந்தையின் அருகே வந்த கார்த்திக்கை தடுத்து நிறுத்தி அவனுடன் பேச முற்பட்டனர். அப்பொழுது நிஷாவின் அண்ணன் வேகமாக வந்து கார்த்திக்கை தாக்க ஆரம்பித்தான். அவனது அந்த செயலால் கார்த்திக்கின் உறவினர்கள் மீண்டும் நிஷாவின் அண்ணனை தாக்க முயற்சி செய்தனர். உடனே நிஷாவின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதற்கு எதிர்த்தாக்குதலை நிகழ்த்தினார். இரு குடும்பத்தின் பிரச்சனைகள் தற்பொழுது இரு சமூகத்தின் பிரச்சனையாக மாற ஆரம்பித்தது. இரு மதத்தை சார்ந்தவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அனைவரது முகத்திலும் ரத்தம் வழிய ஆரம்பித்தது. தாங்கள் செய்வது முட்டாள்தனமான காரியம் என்று கூட அவர்கள் புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை. உடனே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தன்னுடைய மொபைலை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை தெரிவித்தார். அப்பொழுது அங்கு சித்தார்த் வந்து சேர்ந்தான். சித்தார்த்தை பார்த்ததும் நிஷா வேகமாக அவனது அருகில் ஓடினாள். இரு சமூகத்தினரும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த சித்தார்த் உடனடியாக ஒரு திட்டத்தை தீட்டினான். அதன் காரணமாக நிஷாவை அழைத்துக் கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்புறம் உள்ள காட்டிற்குள் சென்றான். அந்த இடம் மிகவும் இருள் சூழ்ந்திருக்கும் என்பதால் யாரும் இரவு நேரங்களில் அங்கு வரமாட்டார்கள். ஊரில் உள்ளவர்கள் கலைந்து சென்ற பிறகு நாம் அவளை அழைத்து செல்லலாம் என நினைத்து அவளை காட்டிற்குள் அழைத்துச் சென்றான். இரு குடும்பத்தார்களும் சண்டை போட்டுக் கொண்டிருக்க அங்கு போலீஸ்காரர்கள் வந்து சேர்ந்தனர். உடனே கையில் இருந்த லத்தியை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்கும் அனைவரையும் சரமாரியாக அடித்தனர். அவர்கள் அடிக்க அடிக்க இரு தரப்பினரும் சற்று அமைதியாக ஆரம்பித்தனர். ஏண்டா, உங்களுக்கு எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? ஒழுங்கா தின்னுட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு உங்களால வீட்ல இருக்க முடியாதா? இப்படிதான் வந்து பொது இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்களா என தீரன் கோபத்தில் கத்தினான். தான் இருக்கும் ஊரை சுற்றியுள்ள 4 போலீஸ் ஸ்டேஷன்களும் தீரனின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தன. அதனால் அவன்தான் அங்கு நடந்த பிரச்சனையை வந்து சரிகட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருந்தான். அன்று அவனுக்கு திருமண நாள். மிக விரைவாக வீட்டிற்கு சென்று தன் மனைவி மற்றும் குழந்தையுடன் சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது இவ்வாறு திடீரென பக்கத்து ஊரில் பிரச்சனை என கேள்விப்பட்டதும் தீரனுக்கு வேறு வழியில்லாமல் அங்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அதனால் தன்னுடைய குடும்பத்தை மிஸ் பண்ணுவது போல அவன் நினைத்தான். அவனுக்குள் இருந்த தவிப்பு கோபமாக மாறியது. அவனுள் ஏற்பட்ட கோபத்தை சண்டை போட்டுக் கொண்டிருந்த இரு தரப்பினரிடம் காட்டினான். தீரனின் அடி ஒவ்வொன்றும் இடியைப் போல இருந்தது. அவன் அடித்த அடியில் கையில் வைத்திருந்த கத்தி உடைந்து சிதறியது. அவன் அடியை தாங்க முடியாமல் இரு தரப்பினரும் தெரித்து ஓடினர். தீரன் வந்ததும் அமைதியாக இருந்த இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தையை தொடர்ந்தான். அப்பொழுது நிஷாவின் அண்ணன் கோபத்தில், சார், இந்த பரதேசி நாய்தான் என்னோட தங்கச்சியை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான் என கூறியதும் அதனை கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திக்கு கோபம் அதிகரித்தது. உடனே அவன், யார பாத்துடா சொல்ற? பரதேசி நாயே, என் குடும்பத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? உங்க பொண்ணு முதல்ல ஒழுங்காண்ட, என்னை இந்த ரயில்வே ஸ்டேஷன் வர கூட்டிட்டு வந்தது உன் தங்கச்சி தாண்டா என கார்த்திக் கூறியதும் ஊரில் உள்ள அனைவரும் நிஜமாகவே கார்த்திக் மற்றும் நிஷா இருவரும் காதலிக்கிறார்கள் என முடிவு செய்தனர். ஆனால் கார்த்திக் நிஷா ஊருக்கு செல்வதற்காக துணைக்கு வந்ததைத்தான் அப்படி கூறியிருந்தான். நிஷாவின் தந்தை தீரனை பார்த்து, இன்ஸ்பெக்டர் சார், சத்தியமா என்னோட பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, இந்த பையன்தான் ஏதோ சொல்லி மனச மாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான் என கூறியதும் கார்த்திக்கின் உறவினர்கள், சொல்றதுதான் சொல்ற, நம்புற மாதிரி சொல்லியா? உன் பொண்ணு குழந்தை, அவளுக்கு எதுவுமே தெரியாது பாரு, மனச மாத்தி கூட்டிட்டு வந்தாங்களாம், மனச மாத்தி என கோபமாக கூறினர். இரு சமூகத்தினரும் இவ்வாறு மாறி மாறி சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த தீரன், டேய், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இல்லையாடா? உங்களுக்குள்ள நீங்க மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் இங்க எந்த டேஸுக்கு இருக்கேன்? நீங்க பேசினதெல்லாம் போதும், கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டுருங்க என கோபமாக கூறியபடி, டேய், அந்த பொண்ணையும் பையனையும் கூட்டிட்டு வாங்கடா என கத்த கார்த்திக் நேராக தீரனின் எதிரே வந்து நின்றான். அப்பொழுது நிஷா வராததை கண்ட தீரன் கோபப்பட்டான். ஏன் உங்க வீட்டு மகாராணி வரமாட்டாங்களா? ஓடி போக மட்டும் தெரியுதுல்ல, கூப்பிட வர முடியாதா என கோபமாக நிஷாவின் அண்ணனை பார்த்து கேட்க, உடனே அவன் தன் தங்கையான நிஷா எங்கே இருக்கிறான் என தனது கண்களை சுழற்றி தேட ஆரம்பித்தான். அந்த கூட்டத்தில் நிஷாவை மட்டும் காணும். மற்ற அனைவரும் நின்றனர். இதற்குள் இவள் எங்கு சென்று விட்டாள் என தெரியாமல் நிஷாவின் பெற்றோர்கள் மற்றும் அவரது அண்ணன் என அனைவரும் அவளை தேட ஆரம்பித்தனர்.
இப்பொழுது ஒருவன் மட்டும் ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் உள்ள காட்டிற்குள் செல்ல நினைத்து அதன் உள்ளே நுழைந்தான். மறுபுறம் நிஷா மற்றும் சித்தார்த் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். நிஷா, இந்த என்னதான் நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீரென யாரோ என்னோட போட்டோவை போட்டோஷாப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பதட்டமாகிடுச்சு. அதை யாரும் ஊர்ல நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஊரை விட்டு போகலாம்னு இங்க வந்தேன். சரிடி, ஊரை விட்டு போகணும்னு முடிவு பண்ணினா என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? அதை விட்டு நீ எதுக்காக கார்த்திக் கூட போன? அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாரும் நீயும் கார்த்திக்கும் ஓடி போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சித்தார்த். நான் எங்க வீட்டை விட்டு வரும்போது கார்த்திக் என்ன பாத்துட்டான். அதுக்கப்புறம் அவன்தான் துணைக்கு வரதா சொல்லி என் கூட வந்தான். மற்றபடி அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று நிஷா கூறியதும் தான் சித்தார்த்தின் மனதிலிருந்த சந்தேகம் நீங்கியது. இருவரும் பேசிக் கொண்டிருக்க நிஷா சித்தார்த்தை இறுக்கி அணைத்து கட்டிப்பிடித்துக் கொண்டாள். ஐ லவ் யூ சித்தார்த், என்னால உன்னை விட்டு இருக்கவே முடியாது. வா சித்தார்த், எங்கேயாவது போய்விடலாம் என அவனை கட்டி அணைத்தபடி கூறிக்கொண்டிருந்தாள். சித்தார்த்துக்கு அவர் கூறிய அந்த ஐ லவ் யூ என்ற வார்த்தை மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. அதே நேரம் மனதிற்குள் சந்தேகத்தையும் எழுப்பியது. சித்தார்த் மற்றும் நிஷா இருவரும் கட்டி அணைத்தபடி நிற்க அப்பொழுது அங்கு திடீரென சப்தம் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு ஒருவரையொருவர் விட்டு விலகி நின்றனர். சார் சார், அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா என தீரனை பார்த்து அந்த ஊரில் உள்ள ஒருவன் கத்தினான். உடனே அங்கு இருந்த போலீஸ்காரர்கள் அந்த சப்தம் வரும் திசையை நோக்கி ஓடி வந்தனர். அங்கே நிஷா மற்றும் சித்தார்த் இருவரும் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்த அனைவரும் அவர்கள் காதலிக்கிறார்கள் என கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. ஏனென்றால் கார்த்திக் சித்தார்த்தின் நண்பன் என அவர்கள் அனைவருக்கும் தெரியும். அதன் காரணமாக கார்த்திக்கு உதவுவதற்காக நிஷாவை யார் கண்ணுக்கும் தெரியாமல் இந்த காட்டிற்குள் அழைத்து வந்திருக்கிறான் என அனைவரும் நினைத்தனர். அப்பொழுது கோபத்தில் இருந்த நிஷாவின் வீட்டில் உள்ளவர்கள் வேகமாக சென்று சித்தார்த்தை தாக்க ஆரம்பித்தனர். அவன் அடி தாங்க முடியாமல் வலியில் துடித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், டேய் நிஷாவை விட்டுடுங்கடா, அவளுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவர் நல்லவடா, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது என கத்திக்கொண்டே இருந்தான். அப்பொழுது அங்கு இருந்த ஒருவன் ஒரு கட்டையால் ஓங்கி அவனை அடித்தான். அந்த அடி நேராக அவனது பின்னும் தலையில் பட்டது. அதன் காரணமாக சித்தார்த் உடனடியாக மயக்கத்திற்கு சென்றான். அதன் பின்பு தீரன் விசாரிக்க நிஷா மற்றும் கார்த்திக் இருவரும் காதலிக்கவில்லை என கூறினர். ஆனால் அதை யாரும் நம்ப தயாராக இல்லை. நிஷாவை காப்பாற்றுவதற்காக சித்தார்த் செய்த காரியம் கார்த்திக்கின் மீது சந்தேகம் ஏற்படுவதற்கு முக்கியமாக இருந்தது. மறுநாள் காலை சித்தார்த் சூரிய கதிர்கள் தன் முகத்தில் பட்டதும் கண் விழித்தான். உடனே அவன் முந்தைய நாள் இரவில் என்ன நடந்தது என தெரிந்து கொள்ள நினைத்தான். வேகமாக அவன் தன்னுடைய நண்பனான கார்த்திக் வீட்டிற்கு சென்றான். அப்பொழுது அவன் அங்கு கண்ட காட்சி அவனை நிலைக்குலைய செய்தது. அவனது கண்கள் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.